2028ஆம் ஆண்டு உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களான உங்களுக்கு ரெட்ரல் கல்வியகம் புதிய வர்த்தக பிரிவு வகுப்புகளை விரைவில் ஆரம்பிக்க போறோம். சோ எங்கட கல்வியகத்துல பொருளியல், கணக்கீடு, வணிக கல்வி போன்ற 3 பாடங்களை நீங்க தொடர்ச்சியா இறுதி பரீட்சை வரைக்கும் நிகழ்நிலை மூலமாக கற்க முடியும். சோ நான் அனோஜ், உங்களோட எக்கனாமிக்ஸ் சார். இப்ப நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பிள்ளைகள் அட்வான்ஸ் லெவல் எக்கனாமிக் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தொடர்பான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. எங்கட 2026 and 2027ல அதிகமான மாணவர்கள் தற்போது எங்கட கல்வியகத்துல வந்து பயின்று கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சீனியரா இருக்கும், நீங்க அவங்களோட பேசி பார்க்கலாம். ஸோ வணிக துறையில, எங்கட வர்த்தக துறையில பொறுத்த வரைக்கும் பொருளியல் என்ற ஒரு பாடத்தை தெரிவு செய்யற மாணவர்கள் அதிகமா இருந்தாலும், கலைத்துறையிலையும் அதிகமான மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடிய ஒரு பாடமா இந்த பொருளியல் என்ற ஒரு பாடம் காணப்படுது. வர்த்தகத்துறையை ஒப்பிடுமிடத்து கலைத்துறையில காணப்படக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான செட் ஸ்கோர்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இந்த பொருளியல் என்ற ஒரு பாடம் காணப்படுது. ஓகே மாணவர்கள், அப்ப நாங்க இந்த பொருளியல் தொடர்பான ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். ஒரு இலகுவான, மிக மிக இலகுவான ஒரு பாடத்தை நீங்க லெவல்ல தெரிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு அட்வான்ஸ் லெவல் வந்து பிள்ளைகள் ஸ்டார்டிங்ல நாங்க ஒரு அப்சர்வ் பண்ண வேணும்னு சொன்னா, நாங்க ஒரு 3 எடுக்கிறதுக்காக A லெவல் வரக்கூடாது. பெஸ்டான லைஃப் ஒன்ன நாங்க டேக் அவுட் பண்றதுக்காக தான் இந்த உயர்தரம்ன்ற ஒரு இடத்துக்கு நாங்க வர்றோம். அப்ப இங்க வரும்போது எங்களுக்கு தரக்கூடிய ஒரு தடை தாண்டல் தான் இந்த 3 பாடங்கள். அந்த 3 பாடங்களை நீங்க தெரிவு செய்வீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாடங்கள் தொடர்பான தெளிவான ஐடியா இருக்கும். ரைட்டா? சோ இப்ப பாப்போம். நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது வந்து பொருளியல். பொருளியல்னு சொல்ல போறதுன்னா என்னன்னா புரியுது, ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரின்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய மிக பிரதானமான நோக்கம், இப்ப எங்க நாடு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னா, எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்தல். வளர்ச்சி, எங்க நாட்டை வளர்ச்சி அடைய செய்யணும். அப்படிங்கிற நாட்டை வளர்ச்சி அடைய செய்யணுமா இருந்தா நாங்க பொருளாதாரம் தொடர்பா ஸ்டடி பண்ணணும். ஆரம்பத்துல இருந்து 12 பாடங்கள் ஒரு தொடர் கதையா நாங்க ஸ்டடி பண்ண போறோம். ஒரு அரசாங்கமா இருந்து எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்யறதுக்கு எங்களுக்கு என்னென்ன அடிப்படை தகமைகள் வேணும் அப்படின்றத நாங்க ஸ்டடி பண்ண போற ஒரு அழகான ஒரு ஸ்டோரி தான் இந்த பொருளியல் ஒரு பாடம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா புரியுது, நோட்ஸ் மட்டும் இந்த பாடத்தில் அதிகமான வரைபடங்கள், அதிகமான கணக்குகள் இந்த பாடத்துல உள்வாங்கப்பட்டிருக்கு. ஆகவே மிகவும் இலகுவான முறையில புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு பாடமா இது காணப்படுது. உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் 50 வினாக்களும் எம்சிக்கு வரக்கூடிய ஒரு வினா இந்த பொருளியல் என்ற ஒரு பாடம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பகுதி 2ல ஒவ்வொரு பாட அழகு தொடர்பாக ஒவ்வொரு பிரதானமான பகுதி 2 வினாக்கள் வினாவப்படுற ஒரு வினாவாகவும் ஒரு 10 வினாபத்திரமாகவும் இந்த பொருளியல் வினாபத்திரம் காணப்படுது. ஆகவே இவ்வளவு இலகுவான ஒரு பாடத்தை தான் நீங்க உயர்தரத்துல தெரிவு செஞ்சிருக்கீங்க. ஸோ தென் கண்டினியூஸா நீங்க எங்களை கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களுக்கு உங்களை இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.